ஆக்சுவலா அந்த படத்துல கமல் சாரை பார்க்கும்போது டான் அப்படின்ற ஃபீல் வரவே இல்லை. இந்த சத்யவேல் அப்படின்ற கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாயிலே வடை சுட்டுட்டு திரியிற ஒரு டம்மி பீஸா தான் நமக்கு தெரிகிறாரு. அதெல்லாம் தாண்டி த்ரிஷா பின்னாடி ஒரு காஜி பிடிச்சு சுத்துற ஒரு டம்மி பீஸா தான் கமல் சாரே நமக்கு தெரிகிறாரு அப்படின்னும் போது அவரோட அந்த சக்திவேல் அப்படின்ற கேரக்டருக்கு வந்துட்டு அவரோட பிளேஸுக்கு நாங்க வர போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா அந்த ஆளே ஒரு டம்மி பீஸா தான் சுத்துறான், அந்த ஆளு இடத்துக்கு வந்து நீங்க வந்து என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது. இன்னொன்னு அந்த ஆளு மேலேயே எங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லாம இருக்கு. நீ அந்த ஆளு இடத்துக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போது நமக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. இந்த படத்துல நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன். ஆனா இன்டர்வல் பேக்ல கமல் சாரை நேபாள அந்த பனிமலை உச்சியில கொண்டு போயிட்டு போடுதல பிளான் பண்ணி அவர் என்ன பண்ணாங்க, சுட்டுட்டு தள்ளி விட்டுருவாங்க. அவரும் கீழே போய் விழுந்துருவாரு. வழக்கம் போல ஹீரோ அந்த மலை உச்சியில இருந்து அந்த அருவில இருந்து கீழே விழுந்து அவர் தப்பிச்சு வருவாரு, திரும்ப வருவாருன்றதான் இந்த தமிழ் சினிமாவோட நியதி. அப்படி அவர் விழுந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் அங்க இருந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா தற்காப்பு கலை கத்துப்பாரு. அதாவது விழும்போது சக்திவேலா விழுற கமல் சார் பாத்தீங்கன்னா 2 வருஷம் தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இந்தியன் டூல வர இந்தியன் தாத்தாவா தான் வருவாரு. அதாவது அந்த தற்காப்பு கலைக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்த யூனிஃபார்ம்ல சுத்துவாரு. இதெல்லாம் என்ன கருமாதிர ஸ்கிரீன் பிளேன்னு தெரியல. இவர் போய் தற்காப்பு கலையை கத்துக்கிட்டாரு அப்படின்னா என் ட்ரெஸ்ஸை மாதிரி போட்டு வந்தா என்ன எடுப்பது? அது என்ன கர்ணனோட கவசம் கொண்டலாமா? ஏன் கழட்டவே கூடாதா? இல்ல கழட்டினா வந்துட்டு தற்காப்பு கலை அப்படியே டட்டலான்னு மறைஞ்சு போயிடுமா என்ன? ஏன் கமல் சார் இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே நடிச்சாரு அப்படின்றது பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு, காண்டாவது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இதுல இன்னொன்னு, கமல் சாருக்கு இந்த மேக்கப் டெக்னிக்கலா எவ்வளவு பிரில்லியன்ட் தெரியுமா, கமல் சார் எவ்வளவு நுணுக்கமா நடிப்பார் தெரியுமா அப்படின்னு கமல் சார் ஆக்டிங்க கொஞ்சம் நுணுக்கமா காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய காட்சிகள் காமிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்கிரீன் பிளே இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தது அப்படின்னா யாரு வேணாலும் ஹீரோ ஆகலாம். ஆனா இந்த ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி எதுவுமே இல்லை அப்படின்னா கமலே நடிச்சாலும் அந்த படம் குப்பையா தான் இருக்கும். ஆனா ரவி கே சந்திரன் அவரோட சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்து, அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னால எந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தன்னோட பின்னணி இசையின் மூலமா காப்பாற்ற அவர் முயற்சி பண்ணாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல கடவுளே வந்தாலும் இந்த படத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவர் ஏதோ அங்கங்க கொஞ்சம் ஏதோ ஒப்பிக்கிற மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் அவர்களே போட்டுருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு மாதிரி பொங்குற மாதிரி காட்சி வருது, டப்புன்னு அந்த காட்சி அப்படியே ஆஃப் ஆயிடுது. அவரும் ஏஆர் ரஹ்மான் சாரும் என்ன பண்ணாரு, அவரோட முடிஞ்ச அளவுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் இந்த படத்துக்கு அவங்க வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த படத்தை அங்கங்க கொஞ்சம் காப்பாத்துறது அந்த 5 வண்ண பூவே அந்த பாட்டு காப்பாத்துது. ஆனா அதுவே ஒரு இடத்துல ஓவர் டோஸ் ஆகி அட அந்த பூவை கொஞ்சம் பிச்சு போடுங்கடா அப்படின்ற அளவுக்கு அந்த 5 வண்ண பூவே சாங் வந்துட்டு கொஞ்சம் நம்மளை வெறுப்பேற்றுற தான் இருந்தது.